பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. 2012, 2013 அந்த டைம்லலாம் வந்து நியூஸ் பேப்பர்லையா இருக்கட்டும், டிவிலையா இருக்கட்டும், ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதாவது கூகுள் சைட்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து கேமரா இருக்கும். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், வருங்காலத்தில் எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பஸ் அந்த ப்ராடக்ட்டை சுற்றி இருந்துச்சு. பட் இவ்வளோ வரவேற்பு இருந்தும் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் பேரலி ஒரு 10 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் 2024-25 அந்த பீரியடில் மெட்டா ரேபன் கூட கொலாபரேட் பண்ணி மெட்டா கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3ன்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாப் ஆன ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, கூகுள் இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்ணும்போது அவங்க ப்ராடக்ட் இஸ் அ கிங் ஃபேலசி அப்படிங்கிற ஒரு ஃபேலசிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நான் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டேன், அதை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டேன், ஸோ வேர்ல்டு இதுக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்னு அவங்க பிளைண்டாக நம்பினாங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. பட் கூகுள் கிளாஸஸில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது டெக்னிக்கலான பிரச்சனையா இல்லை, பட் ஃபண்டமெண்டலான பிரச்சனையாக இருந்துச்சு. கூகுளோட கிளாஸோட ஸ்ட்ரக்சரே ஒரு பிரச்சனை தான். பீப்புள் பெருசாக ப்ரிஃபர் பண்ணல, மோஸ்ட்லி டெக் கைஸ் மட்டும்தான் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பட் மெட்டா இதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ரேபான் கூட கொலாபரேட் பண்ணி இது ஒரு ஃபேஷனபிள் ப்ராடக்டாக மட்டுமே லான்ச் பண்ணாங்க. அதை ஒரு டெக் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்களாக கிளைம் பண்ணாத வரையும் பெருசாக வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் விஷயம், ப்ரைவசி கன்சர்ன்ஸ். அந்த கிளாஸஸ் மூலமாக வந்து எப்போ யாரை வேணால் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதனால் இந்த கூகுள் கிளாஸஸை யூஸ் பண்ணுற பீப்புளை பார்த்தாலே ஜென்ரல் ஆடியன்ஸ் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னும் நிலைமைக்கு மெட்டா கிளாஸஸில் இது எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் வீடியோ கேமராவை ஆன் பண்ணுறீங்க, கேமராவை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ் வந்து ஆன் ஆயிரும். அது வந்து உங்களால் மேனுவலாக ஆஃப் பண்ணவே முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கனால யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது. பட் யூ கேன் டேக் POV ஷாட்ஸ். அதை தாண்டி டைம்லைன் 2013 டைம்லாம் இந்த POV ஷார்ட்ஸ்க்கு பெருசாக யூஸ் கேஸே கிடையாது. பட் இன்னி நிலைமைக்கு டிக்டாக், ரீல்னு பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்கனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த POV ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கர குரூஷியல். ஸோ அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டை சிம்பிளாக லான்ச் பண்ணி மெட்டா மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளோட டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் எவ்வளோ புது ப்ராடக்டாக இருந்தாலும், அது மார்க்கெட்டில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணல அப்படின்னாலோ, இல்லைனா கஸ்டமர்ஸ்க்கு அதோட யூஸ் கேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலனாலோ, இல்லை ஒரு தப்பான டைம்லைனில் அதை லான்ச் பண்ணிட்டோம்னாலோ அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிரும். ஸோ இன்னி நிலைமைக்கு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. பட் ஆனால் வந்து மார்க்கெட் டெஸ்டிங் நான் இப்போ வரைக்கும் பண்ணலை. நான் இதை ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் பிஸ்னஸ் வேலிடேஷன் தேவைப்படுது அப்படின்னா லெட்ஸ் டூ இட் டுகெதர்.